கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தின் பயணத்திலே ஒரு இறை வார்த்தையை உங்களோடு தியானிக்க நான் விரும்புகின்றேன். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28 30 வரை ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள்: வருத்தத்தோடு மனப்பாரங்களை சுமந்து களைப்புற்றிருக்கின்றவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனது நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் ஆறுதல் பெறுவீர்கள். ஏனெனில் நான் தயவும் இதயத்தில் தாழ்மையும் உடையவனாய் இருக்கின்றேன். என் நுகம் இலகுவானது, எனது சுமை எளிதானது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே யாரெல்லாம் வருந்தி மனப்பாரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த இறைவனுடைய வார்த்தை பெரும் ஆறுதலாக அமைகிறது. மனபாரத்தோடு பெரும் சுமை சுமந்து கொண்டிருக்கின்றவர்கள் என்ற இந்த வார்த்தை, மிக களைத்து போயிருக்கின்றவர்கள் என்கின்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இது ஒரு வெறுமையே உடல் களைப்பு மட்டுமல்ல. அதை கிரேக்கத்தில் கொப்பியாஓ என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை, இது எதை சொல்லுகிறது என்று சொன்னால், ஆங்கிலத்தில் இதற்கு ஒரு எக்ஸ்பிரஷன் டிப்ளீஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்று சொல்லுவார்கள். எல்லாமே முடிந்தது என்று சொல்லி, இனிமேல் எந்த சக்தியும் இல்லை, இனிமேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட ஒருவருடைய சோர்வை இது குறிக்கிறது. இனிமேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்கின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸோஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை, டிப்ளீட் ஆகி எல்லாம் இழந்த நிலையில மனதளவில் சோர்ந்து போய் இருக்கிற ஒரு நிலை. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இந்த மாதிரியான நிலைகளை அனுபவிப்பது உண்டு. பெரும் ஆரவாரத்தோடு நாங்கள் ஆரம்பித்த விடயங்கள் ஒரு தருணத்தில் அது எதிர்பார்த்தது போல் நடக்காத வேளையில நாங்கள் மனம் உடைந்து போவதென்று, தோல்வி அடையும் பொழுது மனதளவில் சோர்ந்து போவதுண்டு. இந்த எக்ஸோஷன் என்று சொல்லுகிற இந்த மனதளவில் சோர்ந்து போகின்ற, களைத்து போகின்ற, இனிமேல் எல்லாம் முடிந்ததென்று சொல்லி நொறுங்குண்டு போகின்ற இதயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லக்கூடியது: நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஒரே இடத்துல நின்று நாங்கள் முன்னுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த உதவியும் இல்லாத நிலை. சில வேளைகள் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் அடைய முடியாத உயர்வான நிலைகளை, மனித மட்டத்தில் முடியாத ஸ்டாண்டர்ட், ஹை இம்பாசிபிள் ஸ்டாண்டர்ட்ஸை, அதை நாங்கள் அந்த எல்லைகளை அடையணும் என்று சொல்லி, நாங்கள் எங்களை உயர்த்தி காட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சில வேளைகளை மற்றவருடைய ஒரு உதவியை பெறுவதற்காக நாங்கள் இயக்கத்தோடு இருக்கலாம். இறைவனுடைய அனுக்கிரகத்தை, ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நாங்கள் அங்கலாய்ப்போடு இருக்கலாம். இது எல்லாமே ஒரு கட்டத்தில் ஒரு பெரும் களைப்பை உண்டாக்கக்கூடிய நிலை, ஒரு ஃபீலிங் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நிலை. பெரும் பாரம் சுமக்கின்றவர்களே, உள்மனச் சோர்விலே நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற பாரமான பொறுப்புகள், சில வழிகளை மற்றவர்கள் உங்கள் மேல் சுமத்தி இருக்கிற பாரங்கள், இந்த கடினமான சுமைகளை சுமந்து சுமந்து களைத்து போயிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருகிற அந்த இளைப்பாறுதல் என்பது, விவிலிய அர்த்தம் இதுக்கு பயன்படுத்தியிருக்கிற அந்த வார்த்தை அனாபௌசிஸ் என்று சொல்லுகின்ற அந்த இளைப்பாறுதல் என்கின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம், நான் மீண்டும் மறுபடியும் கட்டி எழுப்புவேன், ரெஸ்டோரேஷன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை போல மீண்டும் உயிர் பெற்று எழுகின்ற, இது ஒரு சிறிய இளைப்பாறுதல் அல்ல, இழந்து போன சக்தியை மீண்டும் பெறுகின்ற ஒரு ஆழமான உள்ளார்ந்த விதமான புத்துயிரை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலையை குறிக்கிறது. இது இறைவன் தருகிற, ஆண்டவர் இயேசு தூய ஆவி தருகின்ற
அற்புதமான பரிசு. உள்மென அமைதி, குழப்பமான சிந்தனைகளில் இருந்து, குற்றம் சுமர்த்தப்பட்ட குற்றப்பழி உணர்வுகளில் இருந்து, பயத்தில் இருந்து கடவுளுடைய சமூகத்துக்கு முன்னாடி, கடவுளுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி அவருடைய பிரசன்னத்தில் நிம்மதியாக இருக்கின்ற ஒரு நிலைதான் இந்த இளைப்பாறுதல். ஆகவே நான் வந்த சகோதர சகோதரிகளே, என்னிடம் வாருங்கள் என்று இயேசு அழைக்கின்ற இந்த வேளையில் ஆண்டவர் இயேசுவிடம் நாங்கள் சென்று அவர் தருகிற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி மனதார அறிக்கையிடுவோம். அருளின் காலமான இந்த தவ காலத்தில், உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இயேசு ஆண்டவர் உங்களுக்காக உங்களை தாங்கிக் கொள்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். நோய்களாக இருக்கலாம், உங்களுடைய அன்பு உறவுகள் அனுபவிக்கக்கூடிய கடும் நோய்களுக்கு மத்தியில் இறைவன் அந்த நோய்களை குணமாக்குகிறார். உங்களுடைய நோய்களை குணமாக்குகின்றார், மனப்பாரங்களை குணமாக்குகின்றார். இறைவன் தருகின்ற அந்த ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஆமேன், ஆமேன்.